இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பையன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே பார்க்கும்போது 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணை ஒரு பாயில சுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 40 வருஷம் கழிச்சு ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரு காட்டுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு நானும் அந்த 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு மோசமான வேலையை பார்த்துட்டோம். என்னுடைய வாழ்க்கையில நான் எக்கச்சக்கமா பணம் சம்பாதிச்சிட்டேன். ஆனா பணம் சம்பாதிச்சு மட்டும் என்ன புண்ணியம், நான் பண்ண பாவம் என்ன விரட்டிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு எக்கச்சக்கமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். பொண்டாட்டி புள்ள இப்போ என் கூட கிடையாது. என் உடம்பு முழுக்க நோயா கிடக்குது. எனக்கு சாவறதுக்கு அந்த டைமையே டாக்டர் குறிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு? உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் தான் இது. நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மரத்துக்கு அடியில ஒரு பொண்ணை கொலை பண்ணி நாங்க புதைச்சிருக்கோம். நான் மட்டும் கிடையாது, நானு, வின்சென்ட், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருடைய பேரை மட்டும் சொல்றாரு. அதுவும் இந்த விஷயத்த Facebook லைவ்ல பொதுமக்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் பிரேக்கிங் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. மொத்த கேரளாவையும் திருப்பி போட்ட ஒரு பங்கமான கேஸ். இன்னைக்கு நாம 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ரேக்க சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான 2025ல ஒரு பெஸ்டான மலையாள படம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்காக அந்த படம் தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா அந்த சீரிஸ் உடைய கடைசி பார்ட் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க மக்களே, அது நாளைக்கு கண்டிப்பா வந்துடும், பிராமிஸா போட்டுருவேன். இன்னைக்கு இந்த படம் பார்த்தோன்னே உடனே உங்ககிட்ட சொல்லணும், அப்படி ஒரு அற்புதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு இந்த படம் பாருங்க, நாளைக்கு அந்த கடைசி பாகத்தை ஒரே வீடியோவா போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு, இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காரு. நம்ம ஹீரோ ஆன்லைன் ரம்மி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 15 லட்சம் வின் பண்ணிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்களே வந்துட்டு ரிப்போர்ட்ல போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் எப்படி ரம்மி விளையாட முடியும், அதை விளையாடி எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு விட அது பிரேக்கிங் நியூஸா மாறி நம்ம ஹீரோவை 3 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டு வேலை காட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ லைட்டா கோவத்துல இருக்காரு. உன்னால் தான் என் வேலையே போச்சு அப்படின்னும் போது, ஏன்பா நான் என்ன பொய்யா சொன்னேன், உண்மை தானே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேச்ச போயிடுறாங்க. வெளியே போறாங்க, ஜாலியா ஒன்னா சுத்துறாங்க அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு அப்பா இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு ராஜேந்திரனை காமிக்கிறாங்க. இவரு வீட்டுல இருக்கும்போது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்க உடல்நிலை போக போக மோசமாயிட்டே போகுது, இந்த டைம்ல நீங்க ஏன் குடிச்சிட்டே இருக்கீங்க, வீடு முழுக்க ஒரே பாட்டிலா இருக்கு, குடிக்கிறத நிப்பாட்டினாதான் கொஞ்ச நாளைக்காச்சு உயிரோட இருக்க முடியும் அப்படின்னும் போது டாக்டர் அதான் நான் எப்ப சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டையே குறிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன, எப்ப போனா என்ன, போற உசுறு நான் பொறுமையா குடிச்சிட்டு கூட இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் ஒரு மாதிரி விரக்தியா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி கார்ல எங்கேயோ போறாரு. கார் டிரைவர் காரை ஓட்டிட்டு போகும்போது எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஸ்பாட்டுக்கு போ, ஒரு காடு மாதிரி இருக்கும், அந்த காட்டு கிட்ட போயிட்டு வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் போது இவரும் போயிட்டு வண்டியை நிப்பாட்டாரு. நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் பொறுமையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி காட்டுக்குள்ள போக, ஐயா காட்டுக்குள்ள எங்க தனியா போறீங்க, நானும் கூட வரேன் அப்படின்னும் போது அதெல்லாம் தேவை கிடையாது, நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு Facebookல லைவ் ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இப்போ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கனே, இந்த மரத்துக்கு பக்கத்துல தான் நாங்க வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணி புதைச்சி எங்க வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. 1985ல ஒரு 16-17 வயசு இருக்கும் ஒரு கன்னியாஸ்திரி பொண்ணு, அந்த பொண்ணை கொலை பண்ணி கொண்டு வந்து இங்க தான் புதைச்சோம், இங்க புதைச்சி எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். நாங்க இங்க புதைச்சது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்கப்படவே கிடையாது. ஆனா இப்போ இந்த ஊர் உலகத்துக்கே இந்த விஷயம் தெரிய போகுது. நானு, அதுக்கப்புறம் ஆலிஸ் ஜுவல்லரியோட ஓனரு வின்சென்ட், 3வது பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு, நாங்க 3 பேரும் சேர்ந்துட்டு தான் இந்த இடத்துல அந்த பொண்ணை புதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கன்னால தன்னை தானே ஷூட் பண்ணிட்டு இறந்து போறாரு. இப்போ கன் சவுண்ட் கேட்க, ஐயா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ஓடி வந்துகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சஸ்பென்ஷன் முடிஞ்சு இந்த ஊருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு மக்களே. இது டிரான்ஸ்ஃபர் கிடையாது, நம்ம ஹீரோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து வேலையை ஜாயின் பண்ணிட்டு உட்கார்ந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போன் வருது. இந்த மாதிரி ஒரு சம்பவம், உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ டீம் எல்லாம் கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பின்னாடியே ஏசிபி எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. முதல்ல டெட் பாடியை கொண்டு போயிட்டு போஸ்ட் மார்ட்டம் பண்ணி பார்க்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி டெட் பாடியை அங்கிருந்து தூக்குனவனே பள்ளம் தோண்டி உள்ளுக்குள்ள இந்த ஆளு சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்கெலிட்டன் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு.
இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ராஜேந்திரன் சொன்ன அந்த வின்சென்ட்டை காமிக்கிறாங்க. வின்சென்ட் கோடான கோடீஸ்வரன் போல வீட்டை பாருங்க, சும்மா தங்க மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்கான், எங்க பார்த்தாலும் தங்க மாதிரி ஜொலிக்குது வீடு. இந்த வின்சென்ட்டுக்கு ஒரே ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பேர் தான் ஆலிஸ்னு நினைக்கிறேன். இவங்க படுத்த படுக்கையா உடம்புக்கு முடியாம இருக்காங்க. அந்த டைம்ல வின்சென்ட்டோடைய பையன் வந்து இந்த நியூஸை காமிச்சு, அப்பா இதெல்லாம் என்னன்னு கேட்க, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீ கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இதை வந்துட்டு பயங்கர கூலா டீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கிரைம் ஸ்பாட்ல ஜேசிபி எல்லாம் வச்சு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பள்ளம் தோண்டி பார்த்தாலும் உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. இந்த டைம்ல செமையா மழை பெஞ்சு அந்த பள்ளமே ரொம்ப ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. மழை பெஞ்சு அந்த பள்ளம் ரொம்பி அப்படியே அந்த மரத்துக்கு பக்கமா இருக்கிற மண்ணெல்லாம் சரியும் போது அந்த மண்ணுக்குள்ள இருந்து முடி கொத்து கொத்தா ஒழுகிற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கையால எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மோட்டரை போட்டு தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு நம்ம ஹீரோவே சட்டையை கிட்டெல்லாம் கழட்டிட்டு இறங்கிட்டாரு. உள்ளுக்குள்ள இறங்கி இவரே பள்ளம் தோண்டி ஒரு மண்டை ஓட்டை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எலும்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபாரன்சிக் டீம் சின்ன சின்ன எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபாரன்சிக் ஆபீஸ்ல ஃபாரன்சிக் டாக்டரையும் காமிக்கிறாங்க. எலும்பு கூட கண்டுபிடிச்சு மொத்தமா அப்படியே ஒட்ட வச்சு வச்சிருக்காங்க. மக்களே, ஏசிபி இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது ஒரு பொண்ணுடைய பாடியா தான் இருக்கணும், ஆனா மத்த விஷயம்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எஸ்பி இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல உன்னையும் எடுத்துக்க சொன்னாரு, நீயும் வந்துட்டு இந்த டீம்ல தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஒரு மீட்டிங். நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் சேர்ந்துட்டு முதல்ல ராஜேந்திரன் யாரு, அவரை பத்தின எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது டீம் வந்துட்டு ராஜேந்திரன் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா ஒரு நபரை குறிப்பிட்டிருப்பாரு. அந்த பிரான்சிஸ் என்ன பண்றாரு, யாரு, எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீடைலும் போலீஸ்க்கு தெரியவே தெரியாது. அந்த பிரான்சிஸை கண்டுபிடிக்கணும். இன்னொரு சைபர் கிரைம் டீம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த ராஜேந்திரன் யாருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு, யாரெல்லாம் இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க, என்னென்ன விஷயம்லாம் சைபர் ரீதியா கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி ராஜேந்திரன் ஊருக்கு போயிட்டு அந்த டாக்டரை மீட் பண்றாரு. டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராஜேந்திரனுக்கு அந்த லிவர் ஃபெயில் ஆயிட்டு லிவரையே மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி வச்சிருக்கோம். ஆனா சொல்ற பேச்ச கூட கேட்காம அவர் ஏதோ சோகத்துல இருந்தாரா இல்ல எதுல இருந்தாருன்னு தெரியல, பயங்கரமா குடிச்சிட்டே இருப்பாரு, யாரு சொல்ற பேச்சும் கேட்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ராஜேந்திரனுக்கு குடும்பம் குட்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு மனைவி இருந்தாங்க, ஆனா என்ன பிரச்சனையோ தெரியல, அவங்களும் பிரிஞ்சு போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு, மத்த விஷயம்லாம் தெரியாது அப்படின்றாரு. இப்போ அந்த மனைவியை போயிட்டு மீட் பண்ணும்போது, என் புருஷன் வந்துட்டு முன்னாடி ரொம்ப ஏழ்மையா கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, ஆனா என்னமோ தெரியல அந்த 1985க்கு அப்புறம் தான் கொஞ்சம் பணக்காரனா மாறி இருக்காரு, ஏதோ சில தொழிலாம் பண்ணி நான் நிறையவே பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. மத்தபடி என்கிட்ட இந்த பழைய விஷயங்களை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாரு. இவங்க கிட்ட பேசின வரைக்கும் ராஜேந்திரனை பத்தி ஒண்ணுமே ஹீரோவால கண்டே பிடிக்க முடியல. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இறந்து போன பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கூட இந்த கொலைகாரங்களாம் யாரு, இந்த கொலையை யாரு பண்ணா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதை பண்ணோம் அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில இறங்குறாரு. இந்த பெண்கள் காணாம போன கேஸ் அந்த பழைய ஃபைல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. வந்தவங்க, இங்க பாருப்பா, இது மட்டும் தான் 85க்கு அப்புறமா காணாம போன எல்லா பெண்களை பத்தியும் நியூஸ்ல வந்த அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங், இதை வச்சுக்கோ, இதை தவிர வேற எதுவும் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அண்ட் பழைய கேஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, 85க்கு அப்புறமா பெண்கள் காணாம போன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ்ல எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது, சார் 1985ல ஒரு பொண்ணு எதையோ ஆட்டையை போட்டுக்கிட்டு ஓடி இருக்கா, இந்த ஆட்டையை போட்டுக்கிட்டு ஓடினதும் மிஸ்ஸிங் கேஸ்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதையும் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்கெலிட்டனை கண்டுபிடிக்கும் போது ஒரு கொலுசையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கொலுசை கையில் எடுத்துக்கிட்டு 1985ல எந்த பெண்கள்லாம் காணாம போனாங்களோ, எந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இது உங்க பொண்ணுடைய கொலுசா, இது உங்க பொண்ணுடைய கொலுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்கும் தெரியல. ஆனா கடைசியா ஒரு பெரியவர்கிட்ட காமிக்கும் போது, ஐயோ இது என் பொண்ணுடைய கொலுசு தான், என் பொண்ணு மினி இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுகிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஏசிபியை மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. மினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய அப்பா இந்த கொலுசை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய டிஎன்ஏவெல்லாம் டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கோம். மேட்சிங் ரிசல்ட் வர ஒரு 2-3 நாள் ஆகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க சார் அப்படின்னும் போது, சரி ஓகே அது ஒரு பக்கம் நடக்கட்டும், இந்த பிரான்சிஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டீம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பிரான்சிஸை பத்தி நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீ என்ன பண்ணு, அடுத்து வின்சென்ட்டை பத்தி விசாரி, வின்சென்ட்டோடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பத்தி நமக்கு டீடைல் கிடைச்சிருக்கு, அவங்கள போயிட்டு
விசாரி. முக்கியமா 1985ல வின்சென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் கேட்டுட்டு வா அப்படின்னு போது நம்ம ஹீரோவும் போயிட்டு ஒரு பாட்டியை மீட் பண்றாரு. இந்த பாட்டி வின்சென்டோடைய சித்தப்பா பொண்ணா. ஆக்சுவலா வின்சென்ட் சின்ன பையனா இருக்கும் போது வின்சென்டோடைய அப்பா வந்துட்டு ஏதோ சாமியார் தான் பெரியவர், சாமியார் தான் இந்த உலகத்தையே காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடியே போயிட்டாராம். அம்மாவும் பையனும் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வின்சென்ட் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். ஒரு நாள் வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது சர்ச்சில் அந்த ஃபாதர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருடைய கொடையவே இந்த பையன் ஆட்டைய போட்டுட்டு இருக்கான். இத பார்த்துட்டு அந்த ஃபாதர் ஏன்டா கொடைய ஆட்டைய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது செமையா மழை பெய்யுது, மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல, இந்த கொடை இருந்தா லீவ் போடாம ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பேசுற விஷயத்தை பார்த்து அந்த ஃபாதரே ஆச்சரியப்பட்டு போயிட்டு, உன்னை நான் படிக்க வைக்கிறேன், நீ என்ன படிக்க ஆசைப்படுறியோ எல்லாமே படி, என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிலேயே உட்கார வச்சு சர்ச்சிலேயே தங்க வச்சு அவரு பயங்கரமா இந்த வின்சென்ட்டை படிக்க வச்சிருக்காரு. மக்களே, ரொம்ப காலம் அந்த ஃபாதர் கூடவே சர்ச்சிலேயே தான் இந்த வின்சென்ட் தங்கிட்டு இருந்தான். வயசாயிட்டு அந்த ஃபாதர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் வெளியூர் பாம்பே அங்க இங்கன்னு போயிட்டு பயங்கரமா பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல. முக்கியமா 1985ல இவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அது எனக்கு சரியா தெரியல, ஆனா படிச்சு முடிச்சிட்டோம் கொஞ்ச நாளைக்கு அங்கமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், இப்போ வந்துட்டு கிரைம் நடந்திருக்கு பாத்தீங்களா, அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அங்க இருந்து பக்கத்துல ஒரு 3-4 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் இருக்கான். அங்க இருக்க சர்ச்சில் அந்த ஃபாதர் கூடவே தான் வின்சென்ட் இருந்தா. ஃபாதர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வெளியே போனான்ற மாதிரி கேள்விப்பட்டேன், ஆனா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வின்சென்ட்டை கூப்பிடுறாங்க. வின்சென்ட் வரும்போது வக்கீலோட வராரு. உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்தவனே 1985ல அதாவது அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு புதைச்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டைம்ல நீங்களும் மணக்குப்பாறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ டெட் பாடியை கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல மணக்குப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நீங்க ஒரு ஃபாதர் கூட தங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம், இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா என்ன வந்துட்டு அந்த ஃபாதர் தான் படிக்க வச்சாரு, அவரு பதவியில இருக்க வரைக்கும் நான் கூட தான் இருந்தேன், அவர் அந்த ஊரை விட்டு போற வரைக்கும் கூட நான் அதே ஊர்ல தான் இருந்தேன், இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே, அந்த ராஜேந்திரன் இறந்து போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க கம்பெனியோடைய அந்த ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிருக்காரு, அவர் ஏன் கால் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க என் சாருக்கு எந்த கால் வந்தாலும் முதல்ல ரிசப்ஷன்ல பேசுவாங்க, அங்க கரெக்டான ரீசன் சொன்னா மட்டும்தான் என் வரைக்கும் கூட அந்த கால் வரும், இல்லைன்னா ரிசப்ஷன்லயே சார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவாங்க, அப்படியும் இல்ல என் கைக்கு அந்த போன் கால் வருது அப்படின்னா கூட என்ன ரீசன் எதுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் கேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மட்டும்தான் சார் கிட்ட போனை கொண்டு போயிட்டே கொடுப்பேன், இல்லைன்னா சார் வந்துட்டு போனே எடுக்க மாட்டாரு, அந்த ராஜேந்திரன் எதுக்கு கால் பண்ணாரு ஏன் கால் பண்ணாரு அப்படின்லாம் தெரியல, அவருக்கு கரெக்டான ரீசன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லயே போனை கட் பண்ணிட்டாங்க, அந்த கால் என் கையில கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. ஏசிபி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம ஒரு சஸ்பெக்ட விசாரிக்கிறோம் அப்படின்னும் போது பக்கத்துல இந்த மாதிரி வக்கீல் உட்கார்ந்துட்டு கேள்விலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன, நாயோட கேள்வி கேட்கும் போது கேட்கிற தூரத்துல கிடையாது பாக்குற தூரத்துல உட்கார்ந்தா போதும், அங்க போயிட்டு உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னும் போது வின்சென்ட் கடுப்பாகிறாரு. இங்க பாருங்க நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் கரெக்டா ஆன்சர் பண்றேன், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும், நான் அந்த ஊர்ல இருந்தேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணி புதைச்சேன், நாங்க எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணி புதைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே வக்கீல் இவருக்கு மட்டும் கிடையாது புதைச்ச ராஜேந்திரனுக்கு அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த ஆளு குளிச்சுட்டு ஏதோ உளறிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க அவரு சொன்னதை வச்சு பார்க்கும் போதும் அந்த ஸ்கெலிட்டன் நம்ம கைக்கு கிடைச்சதை வச்சு பார்க்கும் போதும் பாதி உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு, மீதி உண்மையும் கண்டுபிடிக்கதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் நக்கலாவே பேசுறாரு. அந்த போலீஸ் அப்படின்ற அந்த தோணிலேயே பேச வின்சென்ட் கடுப்பாகிறாரு. அந்த வக்கீலும் கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்ப பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது போலீஸுக்கு நான் பக்காவா கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வக்கீல் வந்துட்டு சீட் ஆடுறவங்களெல்லாம் போலீஸா கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி தான் யார்கிட்ட என்ன பேசணும் எந்த கேஸை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு தெரியாம விசாரிப்பாங்க, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாச்சிட்டு போக ஹீரோவும் கடுப்பாகிறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க பாத்தீங்களா, ரெண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னடா இதுவும் முட்டு சந்தா போய் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான வெறுப்பு. இப்போ மறுபடியும் இறந்து போன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபைல்லாம் புரட்டி புரட்டி பாக்குறாரு, மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கான்ஸ்டபிள் சார் ஒரு பொண்ணு எதையோ ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிருக்கா, அந்த பொண்ணு ஓடி போயிருந்தாலும் காணாம போனதா அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டீடைலையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்து இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஊருடைய ஸ்டேஷனுக்கே போயிட்டு அந்த கேஸை பத்தி கேட்கிறாரு. சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் ஒரு பொண்ணு எதையோ ஆட்டையை
மாலையை போட்டுட்டு ஓடிட்டா, ஏமாத்திட்டு ஓடிட்டா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த கம்ப்ளைண்டோட டீடைல்லாம் வாங்குறாங்க. அடுத்து சந்திரனையும் போயிட்டு மீட் பண்றாங்க. இந்த சந்திரன் சினிமால வேலை பார்த்திருப்பாரு. ஒரு சினிமா நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட அரேஞ்ச் பண்றதுதான் இவருடைய வேலையா. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. போகும்போதே சரக்கு வாங்கிட்டு போயிருப்பாரு. இவரு சரியான தண்ணி பார்ட்டி, சரக்கு போட்டாதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊத்தி கொடுக்க அவரும் சரக்கு போட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி 1985ல ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா என்னாச்சு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 1985ல மம்முட்டி சாரோட காதோடு காதோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துடைய ஒரு பாட்டை வந்துட்டு இந்த மணக்குப்பாறை ஃபாரஸ்ட் ஏரியால ஷூட் பண்ணிருக்காங்க. மம்முட்டி சாருக்கு பின்னாடி நிக்க அழகான 10-15 பொண்ணுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் தான் ஒரு அழகான 10-15 பொண்ணுங்களை கூட்டிட்டு போனேன். அதுல ஒரு பொண்ணு தான் ரேகா அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாட்டை பாதி நடிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணு மீதி பாட்டுக்கு நடிக்காம திடீர்னு ஓடி போயிட்டா, காணாம போயிட்டா, எங்க போன அப்படின்னே தெரியல. டைரக்டர் செமையா காண்டாயிட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆடிட் எல்லாம் கால் பண்ணி கல்வி ஊத்துனாங்க. இந்த விஷயம் மேல தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பொண்ணு காணாம போயிட்டா, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த பொண்ணு என்னுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டா. அந்த படம்ல என்னுடைய பணத்தை கூட அவங்க கொடுக்கவே இல்ல. வேற ஏதாவது சினிமா ஷூட்டிங்ல அந்த பொண்ணை பார்த்தா நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை, எந்த ஷூட்டிங்லயும் பார்க்கல அப்படின்னும் போது, உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி வேற ஏதாவது டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுடைய பேரு ரேகா, அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பொண்ணை பார்த்தா அடையாளம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா காமிப்பேன். அந்த முகம் எனக்கு எப்படி மறக்கும், போன வாரம் கூட பார்த்தனே அப்படின்னும் போது, எனது போன வாரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பாட்டு இன்னமும் இருக்கான். அந்த பாட்டு சீன்ல அந்த பொண்ணுடைய ஃபேஸ் நல்லாவே ரெக்கார்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லேப்டாப்ல அந்த பாட்டை வச்சு காமிக்கும் போது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாரு. இப்போ அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பெண்களை கூப்பிட்டு போகும்போது ரேகா மட்டும் மம்முட்டி சார் கூட பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, பேசுற மாதிரி ஏதாவது டைலாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா பாட்டுல மம்முட்டி சாருக்கு பின்னாடி நீ க்ளோஸ் அப்பா தெரியவ, நீ ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியற மாதிரி ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் ஏதாவது டைலாக் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா இந்த வாட்டி உனக்கு கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைய வாய்ப்பு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சினிமா எல்லாருக்கும் ஒரு விஷயம் வச்சிருக்கும், உனக்கும் கண்டிப்பா ஏதாவது வச்சிருக்கும். நீ போயிட்டு அந்த கன்னியாஸ்திரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது காஸ்டியூம் ரூமுக்கு போறாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோவும் டீமும் போயிட்டு ஏசிபியை மீட் பண்றாங்க. 1985ல இப்போ நம்ம ஒரு ஸ்கெலிட்டனை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அங்க இருந்து பக்கத்துல ரொம்ப கிட்ட காணாம போன பொண்ணு அப்படின்னா இந்த ரேகா மட்டும்தான். இவ தான் இறந்து போயிருப்பாளோ, இவளை தான் கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்கு. அந்த வீடியோல அந்த பொண்ணுடைய ஃபேஸ் சரியாவே தெரியல. நம்ம ரீவொர்க் பண்ணி வெளியே விடுவோமா, நம்ம நியூஸ் மீடியான்னு பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க யாராவது பார்த்தா நமக்கு கண்டிப்பா தகவல் கொடுப்பாங்க அப்படின்னும் போது, இல்ல இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண வேணாம், நீங்க வேணா போட்டோவை ரீவொர்க் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாம வெளியே விட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா அப்படின்னும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பெரிய ஆட்கள்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ராஜேந்திரனுக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒரு நம்பர் மட்டும் இன்னமும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அது யாரு என்னன்னு கண்டே பிடிக்க முடியல. கடந்த ஒரு வருஷமா அந்த சிம்ல இருந்து ராஜேந்திரனுக்கு மட்டும் தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. எப்பயாச்சும் ரேரா கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது வந்துட்டு ஏதோ திருட்டு போன் நினைக்கிறேன். IMEI நம்பரை வச்சு கூட ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா சிம்மோடைய ஓனர் வந்துட்டு ஆழப்புழால ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ட்ரேஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சைபர் கிரைம் டீம் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சினிமால ரேகா கூட சேர்ந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சில பேர் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணை போயிட்டு மீட் பண்றாரு. அந்த பொண்ணு இப்போ பாட்டியா இருக்காங்க. உங்களுக்கு ரேகாவை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார் நான் வேற ஊர்ல இருந்து வந்தேன், அந்த பொண்ணு வேற ஊர்ல இருந்து வந்தா, அந்த பொண்ணு பெருசா பேசவே மாட்டா, எப்ப பார்த்தாலும் நடிக்கணும், மம்முட்டி சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியமா இருப்பா, அந்த சினிமா மேல பைத்தியமா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கெல்லாம் ரூமுக்கு போற அந்த வேன்ல அந்த பொண்ணு வரல, அது மட்டும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வின்சென்ட்டை காமிக்கிறாங்க. இவருடைய வக்கீல் அந்த பொண்ணுடைய போட்டோவை கொண்டு போயிட்டு போலீஸ்ல இருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, இந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்களாம். உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, போட்டோவை பார்த்தோன்னே வின்சென்ட் செமையா ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த காதோடு காதோடும் படம் ஷூட்டிங்ல யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த டைரக்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், அவங்க இவங்கன்னு
சொல்லிட்டு யாரையாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். இப்போ யூடியூப்ல வந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அந்த காதோடு காதோறும் படத்தை பத்தி ஒரு எபிசோடு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இவரும் இறந்து போயிட்டாரு, நேரடியா போயிட்டு மீட் பண்ண முடியாது. ஆனா வீடியோல பார்த்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்க அந்த ஒரு எபிசோட திரும்பி திரும்பி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவர் அந்த படத்துல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிருப்பாரு. நான் வந்துட்டு மம்முட்டி சாருக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு விக் செட் பண்ணேன். இதை பார்த்துட்டு ஒரு கன்னியாஸ்திரி பொண்ணு, அந்த பொண்ணு கால்ல கொலுசு போட்டிருந்தா, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து நீங்க தான் சாருக்கு மொட்டை அடிச்சிங்களா, நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த விஷயம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இந்த கொலுசு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த கோ டைரக்டருடைய சொந்தக்கார் மட்டும் படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரா. அவரை போயிட்டு மீட் பண்ணி இந்த பொண்ணை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா செட்டுல ரேகா அப்படின்ற ஒரு பொண்ணு திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டா. எந்த பக்கம் கேமராவை திருப்பி எடுத்தாலும் கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த ஷாட்ல இருந்திருக்கணும், கண்டினியூட்டி மிஸ்ஸிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் என்னுடைய அங்கிள்லாம் செமையா கோவமா இருந்தாங்க. அங்க இருக்க எல்லாரையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த செட்டே வந்துட்டு அந்த பொண்ணை தேடிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியல, ஆனா இந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த கோ டைரக்டருடைய சொந்தக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த வக்கீல் போயிட்டு ஒரு ஆளும் கட்சி மந்திரியை மீட் பண்றாரு. வின்சென்ட் இது வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமா இல்லீகலான முறையில பணம் கொடுத்திருக்காரு, அதனுடைய டீடைல் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு. இந்த ஃபைல் மட்டும் வெளியே வந்தா உங்க ஆட்சியே கலைஞ்சு போயிடும் அப்படின்னும் போது, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா, அதை மொத்தமா நிப்பாட்டணும் அப்படின்னும் போது அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு சமையா குடிய ஊத்தி விட்டு இவரை கொலை பண்ணி போட்டு போயிடுறாங்க. ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஏசிபி ஹீரோவை கூப்பிட்டு இந்த கேஸையே கிரைம் பிரான்ச்சுக்கு கை மாத்திட்டாங்க, அவங்க இதுக்கப்புறம் விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. முக்கியமான சாட்சியான சந்திரனோ இறந்து போயிட்டாரு, உன்னையும் வந்துட்டு டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்த போறாங்களா, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி புலம்பிட்டு போறாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோ டிராபிக் போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வின்சென்ட் போயிட்டு இருக்காரு. பார்த்து ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சுக்கிட்டே போறாரு. ஹீரோக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபாரன்சிக் டாக்டரை பார்த்து என்னையும் டிராபிக் மாத்திட்டாங்க, இந்த கேஸையே கிரைம் பிரான்ச் கையில கொடுத்துறாங்க, அடுத்து என்ன விஷயம் தான் நடக்க போதோ எனக்கு பயங்கர காண்டா இருக்கு. சரி ஓகே, அந்த சந்திரன் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெருசா எதுவும் அன்யூஷுவலா தெரியல. அவர் பயங்கரமா குடிச்சிருக்காரு, குடிச்சிட்டு காவாக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன், கொலை கூட பண்ணிருக்கலாம் ஆனா நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல தான் கிரைம் பிரான்ச் வராங்க. வந்தவங்க ஹீரோவை லைட்டா கலாய்க்கிறாங்க. இவரு செமையா விளையாடுவாரு, சீட்டு கட்டுலாம் விளையாடி லட்சக்கணக்கில் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு, எனக்கு அந்த ஸ்கெலிட்டனுடைய எல்லா பாகமும் வேணும், நான் தான் விசாரிக்க போறேன் இந்த கேஸ, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொஞ்சம் கலாச்சி பேசிக்கிட்டே இருக்கும் போது ஃபாரன்சிக் டாக்டர் பயங்கரமா காண்டாயிட்டாரு. உன்ன மாதிரி நானும் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காத, இங்க லஞ்சம் வாங்காம நேர்மையா வேலை செய்யற போலீஸும் இருக்காங்க, வந்த வேலையை பார்த்துட்டு மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு பாத்ரூமுக்கு போக இந்த கிரைம் பிரான்ச்சோட ஹெட் பின்னாடியே வந்து ஹீரோவை கலாச்சிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்து புடிச்சு பொலன்னு பொலந்து, இங்க பாரு வந்தையா, வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பி போ, மத்தவங்களுக்கு முன்னாடி அடி வாங்கி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத அப்படின்னும் போது அவர் அமைதியா டீமை கூப்பிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் போயிட்டு ஃபாரன்சிக் கிட்ட புலம்ப, இங்க பாரியா வந்தவனுங்க இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த எவிடன்ஸ் மட்டும் தான் கொண்டு போயிருக்காங்க, உன்னால கண்டிப்பா இதுக்கப்புறமும் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், உன்னால மட்டும்தான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், என்கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு, அன்அபிஷியலா நீ விசாரிக்க ட்ரை பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்படியே கிளம்புறாரு. நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த கோ டைரக்டருடைய சொந்தக்காருக்கு கால் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காரு, இந்த காதோடு காதோறும் ஷூட்டிங் நடக்கும் போது இந்த ரிப்போர்ட்டர் மம்முட்டி சார் கிட்ட ஏதோ இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீங்க போயிட்டு அவரை மீட் பண்ணுங்க, அவர் மூலியமா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போயிட்டு அவரை மீட் பண்ண, அவர் அந்த டைம்ல மம்முட்டி சாரை போட்டோ எடுக்கிறேன் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ மம்முட்டி சாருக்கும் இந்த ரைட்டருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர மம்முட்டி சார் பேசாம அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டைம்ல இவரும் போட்டோ கிளிக் பண்றாரு, மம்முட்டி சார் போற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா மம்முட்டி சாரை நம்ம ரேகா பார்த்துட்டு நிக்கிறாங்க, ரேகாக்கு பக்கத்திலேயே ஒரு கன்னியாஸ்திரியும் நிக்கிறாங்க அப்படின்ற போட்டோ இருக்கு. அந்த பழைய நியூஸ் பேப்பரை காமிக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்போ நியூஸ் பேப்பர்ல அந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா, இந்த போட்டோவை மட்டும் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு நடிச்சாங்க பாத்தீங்களா அந்த லேடிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அக்கா நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அன்னைக்கு ஷூட்டிங்ல ரேகா கூட ஒரு பொண்ணு நிக்கிறாளே அந்த பொண்ணு நடிச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க பார்த்துட்டு இல்ல அப்படின்றாங்க. இல்ல இந்த பொண்ணு வந்துட்டு ஷூட்டிங்க்கு நடிக்க வந்த பொண்ணே கிடையாது,
கிடையாது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த போட்டோவை அப்பா காமிச்சு விட்டு, அப்பா நீங்க காதோடும் படத்தை முழுசா பாருங்க, அதுல இந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போது அவரும் ஃபுல் படத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு இல்லடா ரேகாக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த படத்துல எங்கேயுமே வரவே இல்லை அப்படின்னும் போது, அப்படின்னா அவங்க நடிக்க வந்தவங்க கிடையாது, உண்மையிலேயே கன்னியாஸ்திரியா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஊருக்கே போறாரு. அந்த ஊருக்கு போயிட்டு அங்க இங்கன்னு சுத்தி கடைசியா ஒரு சர்ச்சில் வச்சு அந்த போட்டோல இருக்க பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு இப்போ பாட்டியா இருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க காமிச்சு இதுல இருக்க பொண்ணு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாளே ரேகா, அந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணை என் வாழ்க்கையில எப்படி மறக்க முடியும், இந்த பொண்ணு நடிகை தான் ஆனா வாழ்க்கையிலயும் ரொம்ப நடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு படத்துல நடிக்க நம்ம ரேகா வந்தாங்க பாத்தீங்களா, இவங்களும் மத்தவங்களும் சேர்ந்துட்டு கன்னியாஸ்திரி மாதிரி அந்த வேஷம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு டைம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அந்த டைம்ல மம்முட்டி சார் வராரு. மம்முட்டி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் ஓடுறாங்க. இந்த பொண்ணு ஓடும் போது ட்ரெஸ் கிழிஞ்சு போகுது, ஐயோ ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு தையல்காரர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது, முடியவே முடியாது, இங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இதை விட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் தைக்க முடியாது, அப்படியே புடிச்சுக்கிட்டு நடிப்போ ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும் மக்களே, சர்ச்சோட மடமும் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ ஒரு சிஸ்டரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவங்க தான் இங்க துணி எல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ட்ரெஸ் தரேன் ஆனா அதுக்கு பதிலா மம்முட்டி சாரை மீட் பண்ண நீ என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போயிட்டு நான் ஆட்டோகிராஃப் கூட வாங்கி தரேன் அப்படின்னும் போது அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு போட்டுட்டு போறா. இப்ப அப்படியே அன்னைக்கு மதியம் ஆகுது. இந்த பொண்ணும் மத்தவங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சிஸ்டர் வராங்க. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஷாக் ஆயிட்டு நேரா போயிட்டு உண்மையே சொல்லிடுறாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட அந்த துணியை வாங்கணும் அப்படின்னா மம்முட்டி சாரை மீட் பண்ண வைக்கிறேன், ஆட்டோகிராஃப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். சொல்ல போனா இது வரைக்கும் நானே மம்முட்டி அண்ணாவை நேர்ல பார்த்ததே கிடையாது, அவரு கூட சேர்ந்துட்டு நடிகையா பண்ணும், ஒரு ஹீரோயினா பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னும் போது, மம்முட்டி அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அண்ணாதான், அவருக்கு நான் எக்கச்சக்கமா லெட்டர்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது, லெட்டர் திரும்பி வந்திருக்கா, உனக்கு வந்துட்டு ரிப்ளை லெட்டர் வந்திருக்கான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்றாங்க. உனக்கு அவருடைய வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வீடுலாம் தெரியாது, ஆனா அவரு எப்பயுமே ஒரு ஹோட்டல்ல தங்குவாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், சோ அந்த ஹோட்டலுக்கு தான் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உனக்கு மம்முட்டி சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அவரை பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன், எப்படியாச்சும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொதுமக்கள்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் அந்த ரிப்போர்ட்டர் வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மம்முட்டிக்கும் இவருக்கும் சண்டை வர மம்முட்டி எந்திரிச்சு போறாரு. இப்போ ரேகாவும் அந்த சிஸ்டரும் சேர்ந்துட்டு மம்முட்டிய கிட்டக்க பாக்குறாங்க. இந்த டைம்ல தான் சார் நீங்க அப்படியே ஏஞ்சி போயிடாதீங்க, நான் இன்னும் போட்டோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி நடந்து போகும்போதே போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ மக்களே. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அன்னைக்கு நைட்டு ஒரு ஷூட்டிங் போது மழையால அந்த ஷூட்டிங் அப்படியே பாதியிலே நிக்குது. அப்பயும் இந்த சிஸ்டர் வராங்க, இத்தனை பேர் கூட நீ எப்படி ஸ்டே பண்ண போற, இங்க கண்டிப்பா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட வரியா, என் கூடவே வந்து நீ அந்த மடத்துல ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால எப்படி அங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அந்த மடத்துக்கு இப்போ நான் தான் வந்துட்டு ஒரு இன்சார்ஜ் மாதிரி, நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்க புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க கறி குழம்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இல்ல நான் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு மட்டும் போடாம போயிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில பார்க்கும்போது லாக்கர்ல இருந்த பணம் நகை எதையுமே காணும், எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ரேகா ஓடியே போயிட்டு இருக்கா. அவ என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, அவளை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல இந்த சிஸ்டர் பேசும்போது, அவ்வளோ பணம் அவ்வளோ நகை காணாம போயிருக்கு, நீங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா எங்களுக்கு ஃபண்ட் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வரும், அந்த ஃபண்டை கூட எங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஃபண்ட் கொடுக்கறதையே நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு, சோ அதனால தான் நாங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல, எஸ்ஐ கிட்ட நீங்க விசாரிங்க அப்படின்னு மட்டும் அப்போ இருந்த மதர் சொல்லி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம சந்திரனும் அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு, சோ அது மூலமா விசாரிச்சா அந்த பொண்ணை நம்மளும் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்லி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அன்னைக்கு நைட்டு மடத்துல யாரெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ எல்லாருடைய டீடைலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓகே எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, மிச்ச பேர் வந்துட்டு எங்க இருக்காங்க எது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இங்க கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வின்சென்ட்ட காமிக்கிறாங்க. மனைவிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாரு. இப்போ வக்கீல் அங்க வந்து, சார்
சார் பிரான்சிஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த உண்மையான பிரான்சிஸ் யாரு, நம்ம ராஜேந்திரன் சொன்ன அந்த பிரான்சிஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சிஸ்டரை மீட் பண்ண அன்னைக்கு நைட்டு இங்க இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அண்ட் சில பேர் மாறி போயிட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்க கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புஷ்பம்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரமா இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே ஸ்டே பண்ணி மத்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. இந்த சம்பவம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறமா மதனுடைய தொல்லை தாங்க முடியாம அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கம்மாக்காவும் ஹஸ்பண்டும் இந்த சர்ச் உடைய மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்துட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த தங்கம்மாக்காக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஒரு ஊர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய டீடைல் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க வந்து என்ன மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது அந்த அட்ரஸை பார்க்கும்போது ஆலப்புழால ஒரு கிராமம்னு போட்டிருக்கு. இதே கிராமத்தை சேர்ந்தவன் தான் ராஜேந்திரனுக்கு அடிக்கடிக்க கால் பண்ணிருக்கான். அந்த போன் தான் ரொம்ப நாளாவே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சிம்ல இருக்க ஐடி கார்டுடைய அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஐடி ப்ரூஃப்ல இருந்த அட்ரஸும் இப்போ இவங்க கொடுத்திருக்க அட்ரஸும் பக்காவா மேட்ச் ஆகுது. 2 பேருமே ஒரே நபரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கான்ஸ்டேபிளுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி அந்த பையனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரகு போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே போட்டு பொலன் பொழக்கிறான். நம்ம ஹீரோ திருப்பி அடிச்சு மட்ட பண்ணிடுறாரு. அந்த பையனும் பையனுடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க. டேய், உன்னை பத்தி விசாரிக்கும் போது நீ எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனா உங்க அப்பா இறந்து போன கொஞ்ச நாள்லயே எல்லா கடனையும் அடைச்சிட்டியாமே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜன் சார் கொஞ்சம் காசு கொடுத்தாரு, அதை வச்சுதான் எல்லா கடனையும் அடைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அவரு ஏன் உனக்கு காசு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் வந்துட்டு 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீனை பார்த்தோம் பாத்தீங்களா. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இவன் தான். அந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்துட்டு தங்கம்மாக்காவுடைய புருஷன் தான் மக்களே. அப்பா கிட்ட எதுக்காக 4 பேரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு படத்துடைய ஷூட்டிங்கு, காதோடு காதோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துடைய ஷூட்டிங்கு. அந்த படத்துல நானும் ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு சீனே அந்த படத்துல இல்ல, எங்க அப்பா அந்த படத்துல நடிக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க அப்பா பொய் சொன்னாரு அப்படின்ற விஷயம் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வரும்போது எங்க அப்பா வந்துட்டு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. எங்க அப்பா சரக்கு போட்டா மட்டும்தான் எல்லாமே உண்மையா சொல்லுவாரு, உண்மையை மட்டும்தான் வளருவாரு. அதனாலேயே ஸ்பூன்ல சரக்க ஊத்தி விட்டு அந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கும் போது யாரோ வந்துட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 4 பேருமா சேர்ந்துட்டு அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு பொச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் காசு கிடைச்சுதான் அந்த காசை வச்சுக்கு இந்த மனுஷன் பயங்கரமா வாழ்ந்திருக்காரு, எல்லாத்தையும் செலவும் பண்ணிருக்காரு. யாவ் தகப்பா, இப்போ அந்த காசுல ஏதாவது கொஞ்சம் மீதி மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. ஆனா ராஜேந்திரன் அப்படின்ற பேரை மட்டும் சொல்றாரு. இந்த ராஜேந்திரன் யாரு அப்படின்ற விஷயம் இந்த பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு மக்களே. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்பாவை அந்த ராஜேந்திரன் வந்து மீட் பண்ணிட்டு போனாரு. அந்த ஆளும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்திருக்காரு. அந்த ஆளு மட்டும் பணக்காரனா இருக்காரு, நாங்க மட்டும் ஏழையா கடன்காரனா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது போனை வாங்கி புது சிம்மையும் போட்டு அது மூலியமா தான் ராஜேந்திரனை மிரட்டி கொஞ்சம் கொஞ்சமா காசு பறிச்சு இந்த கடன்லாம் அடைச்சேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா நியூஸ்ல இந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவரு இறந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாரு, அதனாலேயே அந்த போனை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்ல, டேய் இந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்டுக்கு வந்து சொல்லுவியா? நீ சொல்லல அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும், இல்லனா நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு விக்னஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சு உன்னை வெளியே விட்டுருவேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்க வேணா வந்து சொல்றேன், என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையும் ஏசிபிக்கு கால் பண்ணி சொல்றாரு. இந்த பையன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த 4 பேரும் சேர்ந்துட்டு ரேகாவை தான் தூக்கிட்டு போயிட்டு புதைச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணுடைய கால்லையும் ஒரு கொலுசை வந்துட்டு இந்த பையன் பார்த்திருக்கான். இந்த தங்கம்மாவுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால தான் மத்தவங்களை பத்தி மட்டும் ராஜேந்திரன் சொல்லிருக்காரு, அவர் தற்கொலையும் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல, யோ இப்போ நீ என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கேஸை பத்தி எஸ்பி கிட்ட பேசி பாருங்க, ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கேஸை இந்த டைம்ல நம்ம எடுத்து விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், இந்த கேஸையும் முடிக்க முடியும் அப்படின்னும் போது, யோ இப்போ நீ போயிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கவே கூடாது, உங்ககிட்ட பெர்மிஷனே கிடையாது, நம்ம கிட்ட சார்ஜ் இருந்தா கூட அவனை வந்துட்டு கஸ்டடியில எடுத்து கூட்டிட்டு போலாம், இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே, நான் எஸ்பி கிட்ட பேசிட்டு சொல்றேன், அது வரைக்கும் நீ ஒண்ணுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அவங்கள மீட் பண்ணி நீ என்ன பண்ணு, இந்த கேஸ்
சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் எடுத்து அண்ட் இந்த கேஸை பத்தி என்ன விஷயம்லாம் என்கிட்ட தகவலா கிடைச்சிருக்கோ எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். இந்த எல்லா விஷயத்தையும் நீ பப்ளிஷ் பண்ணு. இதை பத்தி ஊர் முழுக்க பேசினாங்க, பொதுமக்கள்லாம் பேசினாங்க அப்படின்னா எந்த சக்தியாலையும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறத நிப்பாட்டவே முடியாது. பொதுமக்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த வேலையை ஹீரோயின் பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல தங்கம்மாக்காவுடைய பையனுடைய போனு சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்ன இந்த பையன் போனே பண்ண மாட்டானி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு பார்த்தா அந்த பையன் தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கா. மக்களே இதை பார்த்து ஷாக் ஆனா இந்த பையன் கூடவே இன்னொரு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அதையும் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம தலைவன் கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு 1985ல ஷூட்டிங் நடக்கும் போது எடுத்த போட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ்னு எல்லாமே கிடைக்கும். அது எல்லாத்தையும் உட்கார்ந்து அது மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ ஒரு போட்டோல ஒரு நபரை நோட் பண்றாரு. அந்த நபர் வந்துட்டு பாதி கண்ணு மூடின மாதிரி அந்த போட்டோல நிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஷூட்டிங்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, யாரெல்லாம் இறக்காம இப்போ உயிரோடு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ நிறைய பேர்ட்ட போயிட்டு விசாரிச்சிருப்பாரு. அப்போ ஒரு பையன்கிட்ட போயிட்டு உங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இன்னமும் டிஸ்சார்ஜ் ஆகல அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பையனுடைய கண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மட்டும் மூடின மாதிரி இருக்கும். அந்த பையனுடைய அப்பாவா தான் இந்த நபர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு மீட் பண்ண அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. இவரு வேற யாரும் கிடையாது. எவ்வளவு நாளா பிரான்சிஸ் யாருன்னு தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பிரான்சிஸே இவர் தான் மக்களே. இவர்கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இதான நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் இதுக்கு ஷூட்டிங்க்கு எல்லாம் போறேன், அந்த டைம்ல நான் அந்த ஊர்லயே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த கேஸ சம்பந்தப்பட்ட எல்லாருமே, முக்கியமா அந்த பொண்ணை வந்துட்டு யாரு தூக்கிட்டு போயிட்டு புதைச்சாங்களோ அவங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னா இறந்துட்டே இருக்காங்க. யாரோ கொலை பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து நானா இருக்கலாம், இல்ல நீங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த பொண்ணை சம்பந்தப்பட்ட இல்ல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரும் கண்டிப்பா இறந்துதான் போறாங்க. அட்லீஸ்ட் உண்மையை சொல்லிட்டு இறந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு புதைச்சது மட்டும்தான் நாங்க, கொலை பண்ணது நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வின்சென்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு வின்சென்டே கிடையாது, வக்கச்சனா மக்களே. வக்கச்சன் அந்த ஃபாதர் கூட சேர்ந்துட்டு அவரை படிக்க வச்சதுக்கு அப்புறமா அவரை பார்த்துக்க கூடவே இருந்திருக்கான். புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அந்த மரத்தை கிளீன் பண்ணலாம். அந்த பொண்ணுக்கும் அம்மா அப்பா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. மரத்திலேயே வந்து ஸ்டே பண்ணி அங்க இருக்க சிஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு சமைச்சு போடுறது மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த சிஸ்டர் கூட இந்த ஃபாதருடைய வீட்டை கிளீன் பண்ணலாம், இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் முதல் முறையா புஷ்பமும் வக்கச்சனும் மீட் பண்றாங்க. ஃபாதருக்கு நிறையவே டொனேஷன்லாம் வரும், இதை கொண்டு போயிட்டு நீ பீரோல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பும் போது இந்த வக்கச்சன் கொஞ்சம் ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் தான் பீரோல பணம் வைக்கிறான். இந்த விஷயத்த புஷ்பம் பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறான். அதுக்கப்புறம் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன அந்த ஃபாதருக்கு சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொந்தக்காரன்லாம் கிடையாது, இந்த ஃபாதர் தான் என்ன படிக்க வச்சாரு, இப்போ படிச்சு முடிச்சாச்சு, கொஞ்சம் காசு கிடைச்சா இந்த ஊரை விட்டு போயிடுவேன், நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னும் போது பணம் கிடைக்க நான் ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப் பண்ணா நீ என்னையும் கூடவே கூட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா அப்படின்னு சொல்றான். இவங்க ஆரம்பத்துல அந்த மரத்துல இருக்கக்கூடிய அரிசி பருப்புலாம் ஆட்டையை போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த தங்கம்மாக்காவுடைய ஹஸ்பண்ட் பாக்குறாரு. அவரையும் கூட்டு சேர்ந்துட்டு ஆட்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு பிளான் சொல்றா. இங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பீரோ இருக்கு, பீரோ முழுக்க எக்கச்சக்கமான பணம், தங்க நகைகள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ஓடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த டைம்ல தான் புஷ்பம் வில்லத்தனமா யோசிக்கிறா. ஆட்டையை போட்டுட்டு ஓடி போனா கண்டிப்பா போலீஸ் பின்னாடியே வருவாங்க, நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு நாள் நைட்டு ரேகாவை அந்த சிஸ்டர் மரத்துக்கே கொண்டு வந்து தங்க வைக்கிறாங்க. சாப்பாடு போடும்போது மயக்க மருந்து கலந்த சாப்பாடை போடும்போது இந்த பொண்ணு மட்டும் கறி குழம்பு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த கறி குழம்புல தான் மயக்க மருந்து கலந்திருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஆட்டையை போடும்போது இந்த பொண்ணு மட்டும் கண்ணை முடிக்கிறா. கண்ணை முடிச்ச பொண்ணு புஷ்பா தான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றா மக்களே. கொலை பண்ணிட்டு அந்த பணத்தையும் ஆட்டையை போட்டுறாங்க. பணம் நகையெல்லாம் ஆட்டையை போட்டு இப்போ இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் புதைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணு தான் நகையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்மளும் ஈஸியா எஸ் ஆயிடலாம். கொஞ்ச நாள் மட்டும் இங்க வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இப்போ இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட்டும் அதுக்கப்புறம் அந்த தங்கம்மாக்காவுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு தூக்கிட்டு போக இந்த விஷயத்த பிரான்சஸும் ராஜேந்திரனும் பாக்குறாங்க. அட பாவீங்களா, என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு
பொண்ணு இறந்து கிடக்குறா. உடனே போயிட்டு போலீஸையும் பொதுமக்களையும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தங்கம்மாக்காவுடைய ஹஸ்பண்ட் பிளாக்மெயில் பண்றாரு. நீங்க போயிட்டு சொன்னீங்க அப்படின்னா நம்ம 4 பேரும் சேர்ந்துதான் கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாத்தி சொல்லுவேன், நீங்களும் ஜெயிலுக்கு வரணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது சரி ஓகே நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா நீ எங்களுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்சிஸ் கேட்கும் போது பணத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சேர்ந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜேந்திரனுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கலையா, பிரான்சிஸ் தான் பேசி ஒத்துக்க வச்சிருக்காரு. இப்போ இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு புதைக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு கண்ண முடிக்கிறா, கால் கையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது. ஐயோ அந்த பொண்ணு இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் கத்தும் போது மத்த எல்லாருமே சேர்ந்துட்டு டேய் அதெல்லாம் பார்க்க டைம் கிடையாது போட்டு மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, நாங்க அந்த பொண்ணை கொலை பண்ணல, ஆனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அந்த பொண்ணு யாரு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த பொண்ணுடைய முகம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீங்க காமிச்சிங்க இல்லையா அதே பொண்ணை தான் நாங்க கொண்டு போயிட்டு புதைச்சோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் அப்படியே ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வாக்குமூலமும் வாங்கிடுறாங்க. அடுத்து வின்சென்டோடைய ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஒரு நர்ஸ் உங்களுக்கு யாரோ பொக்கே கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை பார்த்தோன்னு இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. ஏன் இதை பார்த்துட்டு இவங்க இப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் அந்த பூங்கொத்தை வாங்கி பார்த்தா கெட் வில் சோன் புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவளுடைய உண்மையான பேரை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் வெளியே வந்து பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்து இவன் செமையா ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு மக்களே, புஷ்பம்னா ஆலிசா மாறி இருக்கா, அந்த வக்கச்சன் தான் இங்க வின்சென்டா மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் ஏசிபியும் போயிட்டு எஸ்பியை மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது இங்க பாருங்க நமக்கு முதல்ல இறந்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க நம்ம கிட்ட சாலிடான ப்ரூஃப் வேணும், அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், அதை போயிட்டு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் வக்கச்சனுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அவனை இதுக்கப்புறம் உயிரோடவே விட்டு வைக்க கூடாது, அவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்டு கொடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லாரியை வச்சு அடிச்சு தூக்குறாங்க, பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோக்கு செமையா காயப்படுது, ஆனா நம்ம ஹீரோ இறந்து போல எப்படியோ உயிர் படைச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது மக்களே, ஒரு பழைய ஆக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் போறாங்க, நீங்க ரேகா அப்படின்ற பொண்ணை பத்தி தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அதே போல எனக்கு ஒரு பொண்ணு ரேகா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், நான் முதல் படம் நடிச்ச உடனே என் படத்தை பத்தின அந்த விளக்கம் எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, நீங்க ரொம்பவே நல்லா நடிச்சீங்க, உங்களுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அப்படின்ற பொண்ணு எனக்கு லெட்டர் போட்டா. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் அப்ரிசியேஷன் அப்படின்னா அது அந்த லெட்டர் தான். நானும் அந்த பொண்ணுக்கு திருப்பி லெட்டர் போட்டேன், அடிக்கடிக்கு இந்த மாதிரி லெட்டர் போட்டுப்போம். அந்த பொண்ணு கடைசியா எனக்கு லெட்டர் போடும்போது எனக்கு வந்துட்டு மம்முட்டி சாருடைய போட்டோ வேணும், அந்த போட்டோக்கு பின்னாடி அவர் சைன் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அது மட்டும் இல்லாம எனக்கு படம் நடிக்கணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஆசை, மம்முட்டி சார் கூட சேர்ந்துட்டு ஒரு படமாச்சு நடிக்கணும், வீட்டுல கேட்டா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நான் வீட்டை விட்டு ஓடி வர போறேன், யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம வந்து நடிப்பு வாய்ப்பு தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போடும்போது நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த பொண்ணுக்கு நான் கடைசியா ஒரு லெட்டர் போட்டேன், இல்லம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ நடிக்கணும் அப்படின்ற அந்த ஆசைப்படுற இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்ல ஆசை தான், உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, ஆனா அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சோ தெரியல, அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டா போல எனக்கு திருப்பி லெட்டரே போடவே இல்லை. அந்த பொண்ணு லெட்டர் எழுதின அந்த ஃப்ரம் அட்ரஸ் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரம் அட்ரஸை கொடுக்குறாரு. இந்த கதையெல்லாம் கேட்கும் போது 2 ரேகாவும் ஒரே ரேகாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப அந்த ஃப்ரம் அட்ரஸ்க்கு நம்ம ஹீரோ போறாரு, அது கன்னியாகுமரி மக்களே. அங்க போயிட்டு அந்த வீட்டுல யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ரேகாவுடைய தங்கச்சி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேரளால இருந்து அப்பா எங்களை கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, அப்பாவுக்கு இங்க ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சோம். படம் பார்க்க அக்கா வந்துட்டு மம்முட்டியோடைய மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம வேற யாராவது நல்லா ஆக்ட் பண்ணா கூட அவங்களுக்கு பாராட்டி கடிதம்லாம் கூட எழுதுவா. அவளுக்கும் திரும்பி நிறைய பேர் கடிதம்லாம் எழுதியிருக்காங்க. அக்காக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறமா நானும் ஒரு நடிகை ஆகணும், முக்கியமா மம்முட்டி கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டா. இதுக்கு நடுவுல இவ எழுதின கடிதத்துக்கு ஒரு ஆக்டர் வந்துட்டு ரிப்ளை கடிதம் போட்டிருந்தாரு. அந்த கடிதத்தை எங்க அப்பா வாங்கிட்டாரு. அப்பா கையில கடிதம் கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பா வந்துட்டு அக்காவை போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு. அன்னைக்கு நைட்டு அக்கா ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்தினவங்க, அதுக்கப்புறம் நாங்க யாருமே அக்காவை பார்க்கவே கிடையாது. அக்கா காணாமலே போயிட்டாங்க, எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. எங்க அப்பா அக்காவை எங்கெங்கயோ தேடினாரு, கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி நான் இதே ஊர்ல தான் செட்டில் ஆயிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை
நம்பிக்கை இருந்துச்சு, அக்கா என்னைக்காச்சும் எங்களை தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கொலுசை காமிக்க, கொலுசை பார்த்துட்டு தங்கச்சி பயங்கரமா அழுகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஏசிபி அந்த வின்சென்டோடைய மகனை கூப்பிட்டு அந்த பழைய புஷ்பாவுடைய போட்டோவையும் இப்போ இருக்க ஆலிஸோடைய போட்டோவையும் காமிக்கிறாரு. இவன் பார்த்துட்டு ஆமா இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாவை பிடிச்சி செமையா கத்தி விட்டான். ஏன் தான் இந்த மாதிரி பண்ணீங்க, இன்னும் என்ன விஷயம்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேசிட்டு போக அந்த அம்மாக்காரி அழுகுறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே தெரிஞ்சு போச்சு. போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது இல்ல உன்னை யாரும் கைது பண்ண முடியாது, கைது பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே பொண்டாட்டிய கொலை பண்ணிடுறான். மக்களே அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா உடம்பும் குணமாயிடுச்சு. போலீஸ் டெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வின்சென்ட்டுக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஆளை கைது பண்ணி கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ கடைசியா ரேகாவுடைய எலும்பு கூட ப்ராப்பரா அடக்கம் பண்றாங்க. அந்த அடக்கம் பண்ணும்போது ரேகாவுடைய தங்கச்சி வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ ஒரு கவரை கொடுக்குறாரு. கவருக்குள்ள மம்முட்டி சாருடைய போட்டோ இருக்கு, அதுக்கு பின்னாடி சைனும் போட்டிருக்காரு. ஆக்சுவலா நடுவுல ஒரு ஆக்டரை காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஆக்டர் கிட்ட ரேகா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த விஷயத்த முன்னாடியே வாங்கி வச்சுட்டாரு போல. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் லெட்டரே போடல அப்படின்னு சொல்லிட்டு இவரே பத்திரமா வச்சிருந்திருக்கிறாரு. இந்த ஆக்டர் தான் நீங்க எப்படியாச்சும் இதை கொண்டு போயிட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.